ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் மசாலா பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் முழு வெங்காயத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியண்ட் 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி. இந்த ரெசிபிக்கு 3 முட்டை எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 1 தக்காளி, 1 வெங்காயம், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு இப்போது சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போது இதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் இப்போது தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் இதில் நாம் மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்ததுனால சீக்கிரம் அடிப்பிடிக்கும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்து தான் கொஞ்சம் கலந்து விட்டுருக்கேன். வேண்டான்னா தண்ணி சேர்க்க வேணாம். இப்போது இதில் 3 முட்டை சேர்க்க போகிறோம். 3 முட்டையும் இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு கடைசியாக மிளகு சேர்க்கணும். அதனால மிளகு சேர்த்து இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து பிளேட்டை எடுத்து பார்த்திங்கன்னா எக் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை மெதுவாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்க மிளகையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு லைட்டாக இன்னொரு டைம் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பராக மசாலா எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடைசியாக இதில் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இது ஒயிட் ரைஸ், ரசம் சாதம், வெரைட்டி சாதம் எல்லாத்துக்கூடவுமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என்கிட்ட சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பபாய்.